Hi students, இன்னைக்கு மார்ச் 8 என்ன தினம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகளிர் தினம். இந்த மகளிர் தினத்தன்று எங்களோட எல்லா அம்மாங்களுக்கும் எல்லா சகோதரிகளுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தினத்தன்று நமக்குள்ள ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாம். என்ன கொஸ்டின்னா, இப்போ நம்ம வாழ்ற இந்த சமுதாயத்துல ஆண்களும் பெண்களும் சமமா இருக்காங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்கிட்ட என்ன ஆன்சர் இருக்குன்னா, அட ஆமாப்பா, நம்ம பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்ச ஸ்கூல் காலேஜஸ்ல படிக்கிறாங்க, பிடிச்ச வேலைக்கு போறாங்க, பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க, அட அதெல்லாம் விடுங்கப்பா, பஸ்ல நம்ம தமிழ்நாட்டுல பஸ்ல ஃப்ரீயா டிராவல் பண்றாங்க, இதுல இருந்தே தெரியலையா ஆண்களும் பெண்களும் நம்ம சமுதாயத்துல ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் அது கிடையாது. ரியல் ஃபேக்ட் என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் லா 2021ல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியால இருக்க சுப்ரீம் கோர்ட்ல 4 ஃபீமேல் ஜட்ஜஸ் தான் ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 700 ஹை கோர்ட் ஒர்க்கிங் ஜட்ஜஸ்ல 77 ஜட்ஜஸ் தான் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆல் இந்தியா சர்வே அண்ட் ஹையர் எஜுகேஷன்ல என்ன சொல்லுதுன்னா, ஒன்லி 3% பெண்கள் தான் பிஜில சயின்ஸை வந்து என்ரோல் பண்றாங்க. ஒன்லி 6% பெண்கள் தான் பிஜில இன்ஜினியரிங் டெக்னாலஜியை என்ரோல் பண்றாங்க. இந்த பிஜி பர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா யூஜில பெண்கள் என்ரோல் பண்றதை விட பிஜில நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும், நிறைய டிராப் டவுன் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஜி முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போறதுலயும் சரி, யூஜி என்ரோல் பண்றதுலும் சரி, இந்த மிகப்பெரிய டிராப் டவுன் எதனால அப்படின்னா அவங்க மேரேஜ் லைஃப்ல என்டர் ஆகுறதுனாலதான். நம்ம வீட்டுல ஸ்கூல் படிக்கிற குழந்தைகிட்ட ஒரு இன்ஜினியரையோ ஒரு சயின்டிஸ்டையோ வரைஞ்சிட்டு வர சொன்னீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன வரைஞ்சிட்டு வருவாங்கன்னா, ஒரு மேல் சயின்டிஸ்டையும் ஒரு மேல் இன்ஜினியரையும் அழகா கோட் போட்டு வரைஞ்சிட்டு வருவாங்க. இதை விட என்ன உதாரணம் வேணும் நாம இப்ப இருக்க இந்த சமுதாயத்துல ஆண்களும் பெண்களும் சமமா இல்லை அப்படிங்கிறதுக்கு? ஒரே ஒரு குட்டி ஹிஸ்டரி சொல்றேன். 1848ல புனேல மகாத்மா ஜோதிராவ் புலே அப்படிங்கிறவங்க பெண்கள் படிக்கிறதுக்காக ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அங்க உள்ள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெண் குழந்தையும் அங்க ஸ்கூலுக்கு அனுப்பவே கிடையாது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட மனைவியான சாவித்திரிபாய் புலே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள டீச்சர் ஆக்கி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது அங்க உள்ள மக்களால நிறைய தடைகளை சந்திக்கிறாங்க. சாணியெல்லாம் எடுத்து அவங்க மேல அடிச்சிருக்காங்க. அதுக்காகவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேக்ல ஒரு சாரி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு சாரியை சேஞ்ச் பண்ணிட்டு கிளாஸ் எடுத்திருக்காங்க. அவங்க தான் இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியர். அவங்களுக்கு உள்ள தடைகளை பிரேக் பண்ணதுனாலதான் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு உமன்ஸ் எஜுகேஷன் கிடைச்சிருக்கு. நாமளும் நம்ம வீட்டுல உள்ள பெண்களுக்கு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஒர்க்கிங் பிளேஸ்லயோ என்ன தடைகள் வந்தாலும் எல்லா தடைகளையும் பிரேக் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். லெட் அஸ் பிரேக் த பயாஸ்.